மண்டபத்துல ரிசப்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாம், நாங்க பிரைவேட்டா போய் பண்ண கூடாதா? சொல்றதே அதான், ஒரு ஓப்பனா என்ன சொல்றது, அப்படி உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நீ வராத, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, தே ஆர் கம்ஃபர்டபிள், போட்டோ எடுக்கிற நாங்களும் கம்ஃபர்டபிள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு நேரம் தான் போட்டோ எடுப்பீங்க? எவ்வளவு நேரம் நாங்க போட்டோ எடுத்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் தானே எங்களால எடுக்க முடியும். போட்டோ எடுத்தவனே நீங்க என்ன பண்றீங்க? சோஷியல் மீடியால. ஏன் சோஷியல் மீடியால போறீங்க? ஏன்னா இது பர்சனல் போட்டோகிராஃபி, நீங்க தான் சொன்னீங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல சார். டைம்ல வந்தாங்கன்னா அங்க இருக்காங்க. நாங்க கல்யாண மனையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கங்கற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நாம இப்ப எப்படி பேசிட்டு இருக்கோம்? ஐ அம் இண்டிபெண்டன்ட், என் விருப்பம், நான் மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதே இல்ல. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை ஆதரிப்பவர்கள், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை எதிர்ப்பவர்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இவங்க நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகே, இங்க கூட சில எல்லாம் பண்ணி காட்டினாங்க, நீங்க நிறைய பார்த்து இருப்பீங்க. அதுல உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் போஸ் எது? பல இருக்குதே, எதை சொல்றது? ரீசெண்டா சோஷியல் மீடியால பார்த்த ஒரு பிக்சர்ஸ், ஹனிமூன் கப்பல் போனா எப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வைஃப், ஐ மீன் ஜஸ்ட் ஒயிட் பெட்ஷீட் எடுத்து புடிச்சிட்டு அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லுவேன். சொல்லலாம் போ. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஒரு அந்த டி எஸ்டேட்ல, கேரளா டி எஸ்டேட்ல, நிஜமாலே ரொம்ப வியர்டா, ஐ மீன் அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த பாத் டப்ல படுத்து எடுக்கறாங்க, அந்த மாதிரி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. போட்டோகிராஃபர்ஸ் இங்க இருக்காங்க, அவ்வளவு கிளாமர் ஆவலாம நார்மலா போறாங்க. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. நீங்க சொல்லுங்க பொன் பிரபாகரன். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா தமிழ்நாட்டுல நான் இது வரைக்கும் போட்டோஸ் பார்த்தது இல்ல. நீங்க? கண்டிப்பா கிடையாது சார். தமிழ்நாட்டுல கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். பிகாஸ் நாங்க ஹேண்டில் பண்ற கிளையன்ட்ஸ் வந்து கிஸ் பண்ண சொன்னாலே வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த ஆபாசமா ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் வருதுல, இதெல்லாம் யார் எடுக்கறா? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவீங்க. இங்கெல்லாம் இல்ல சார். நான் பார்த்த வகையில கொஞ்சம் நார்த் சைடுல இல்ல கேரளா பக்கம், அது அவங்க தான் வந்துட்டு அந்த மாதிரி. என்ன எழவி அது? நார்த் கேரளா வேற. மோஸ்ட்லி கேரளா சைடு நிறைய அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க சார். அந்த மாதிரி ஆக்வர்டா இருக்கு பாக்குறதுக்கு. இட் ஹேப்பன் சார், உண்மைதான் அது. உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இருக்கு. திட்டம் போட்டு தானே நீ மட்டும் உள்ள போயிருக்க. மேபி டிராவல் பிளாகர்ஸ், கப்புலா போறவங்க, அவங்க கூட அந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறத வந்து நம்ம அதை தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்னு நினைச்சுக்கிறோம் சம்டைம்ஸ். அப்படியா? அப்படிதான். வேற எங்க அதிகம்? கேரளா சார். நீங்க நிறைய பாக்குறது தமிழ்நாட்டுடைய பிக்சர்ஸ் அல்ல. இப்ப செஞ்சு காமிச்சாங்கல்ல, அதுலயே ரெண்டு வந்து எனக்கு ஆக்வர்டா தான் தெரிஞ்சது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வெட்டிங் போட்டோகிராஃபியுமே அப்படிதான் இருக்கு. வெட்டிங் ரிசப்ஷன்ல ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, அப்ப வந்து மண்டபத்துல ரிசப்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாம், நாங்க பிரைவேட்டா போய் பண்ண கூடாதா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. மண்டபத்துல பப்ளிக் அப்படினா உங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அக்செப்டன்ஸோட தான் அந்த மண்டபமே அரேஞ்ச் பண்றாங்க. இது வந்து பப்ளிக்கா தான நாங்க போஸ்ட் பண்ண போறோம், அப்புறம் என்ன அக்செப்டன்ஸ்? தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. பர்சனலா நீங்க வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். எல்லாரும் அந்த போட்டோஸை பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதான் ட்ரெண்ட். இது ஒன்னு சொல்லிருக்கேன், ட்ரெண்ட் ட்ரெண்ட். எங்க அப்பா தான் ஆல்பமே போட்டாரு. அப்பா போட்டிருப்பாரு சார். அப்பா எத்தனை தடவை எடுத்து பார்த்திருப்பாருன்னு சொல்லுங்க. அக்கா அப்படி கிடையாது, வீட்ல வந்து அந்த போட்டோ பாக்கலையா? எங்க அப்பா தான் ஆல்பமே போட்டாரு. உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். அவர் பாக்கும்போது அவருக்கே ஒரு கூச்சம் இருக்கும், எல்லார்கிட்டயும் இது முன்னாடி காமிக்காத. ஆமா, அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, தே ஆர் கம்ஃபர்டபிள், போட்டோ எடுக்கிற நாங்களும் கம்ஃபர்டபிள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சின்ன பசங்க எல்லாமே வீட்டுக்கு போவோம், அவங்க போட்டோஸ் காமிக்கும் போது இந்த மாதிரி போட்டோஸ் காமிச்சாங்க அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும். நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். அப்போ திரும்பி அந்த காலத்து போட்டோ மாதிரியே நீ உன் மூஞ்ச பாத்துக்கோ, நான் என் மூஞ்ச பாத்துக்கிறேன், அப்படி மட்டும் தான் நம்ம போட்டோஸ் இருக்குமே தவிர வேற எந்த இன்னோவேஷனுமே இருக்காதே. டேய், இது மம்மி டாடி போஸ்டா. இத போட்டோ எடுத்த பிறகு மேல டாடி இப்படி திரும்பினா மம்மி. அவங்க ஏன் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முந்தைய காரணங்களை தாண்டி சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இவங்க பண்ணிருக்காங்க, இதை நானும் பண்ணுவேன், என் பிள்ளைக்கு பண்ணுவேன், இல்ல என் தங்கச்சிக்கு பண்ணுவேன், நான் பண்ணிக்குவேன் இதை அப்படின்ற கம்பேரிசன் இருக்கு. அடுத்த வீட்டுல 1000 இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? சார், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்குன்னு தனியா செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல சார். ஏன்னா இப்ப எல்லார் கையிலயும் மொபைல், ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்துருச்சு, அதுல எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. பிளஸ் இவ்வளவு போட்டோஸ் எடுக்கிறாங்க, எந்தெந்த ஆல்பம் எப்ப பாப்பாங்க, எல்லாரும் தினமும் இந்த ஆல்பம் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்களா சார்? ஆனா ஆல்பத்துக்கான பரவசம் இப்ப இருக்கா? சான்ஸே கிடையாது. அந்த ஆல்பத்தை அப்பப்ப எடுத்து பாக்குறது குறைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல ஆல்பம் பிரிண்டே வேணாம், எனக்கு சாஃப்ட் காபிஸா மட்டும் போதுன்ற அளவுக்கு நிப்பாட்டிட்டாங்க. மணி நோ மணி. வேற இப்ப வந்து நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கறத ரொம்ப வந்து நம்ம கல்ச்சர் சாதரிக்கிறது இல்ல.
இப்போ இதுல வந்து ஒரு விதத்துல இவங்க போஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த போட்டோஸ் கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியால சர்க்குலேட் பண்றதா இருக்கட்டும், நாடு எங்க சார் போகுது? சார் மெயினா நாங்க பாக்குறது வந்து மணி. எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. கண்டிப்பா வந்து எங்கனால அவ்வளவு எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ அதுதான் நாங்க ஃபீல் பண்றோம். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி வராங்க, ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்பி வராங்க அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா உடுத்திட்டு தான் வரணும்னு பாப்பாங்க. அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன சார்? நம்ம போய் ஸ்டேஜ்ல நிக்கணும், போட்டோ எடுப்பாங்க. அதுக்காக தான் ஆப்வியஸா ஒரு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டே வராங்க. அதானே உலக வழக்கம். கண்டிப்பா இல்ல சார். எல்லாரோட ஃபங்க்ஷனுக்கும் நாங்க ட்ரெஸ் பண்ணி நாங்க எவ்வளவோ ஃபங்க்ஷனுக்கு போறோம். என் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கும் போவேன், என் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கும் நான் போவேன். அப்புறம் எரும மாடு மாதிரி தனியா போய் படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். ஆனா என் அக்கா தங்கச்சி கல்யாணத்துல நான் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பேன், என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல நான் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பேன். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? அது வந்து என்னோட இம்பார்ட்டன்ஸ், நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என் அக்காவுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் நான் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனே தவிர அந்த போட்டோவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக கண்டிப்பா கிடையாது. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இப்போ சொல்ற சொந்தக்காரங்களே வந்துட்டு இப்ப நம்ம அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கல்யாணம்னு இன்விடேஷன் கொடுக்கும் போதே ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு காசோ இல்லன்னா ட்ரெஸ்ஸே நம்ம எடுத்தோ தான் கொடுக்குறோம். இது உன் பிள்ளைகளுக்கு, இது உனக்கு. இல்லன்னா அதுவே ஒரு பிரச்சனையா தான் கிளம்புது. எனக்கு என்ன கவலையா இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க எல்லா முறையுமே போட்டோகிராபிக்காகவே செய்யப்படுவது போல நீங்க கற்பனை பண்றீங்க. மட்டும்னு சொல்லல சார், அதுவும் ஒரு பார்ட். உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உங்க மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் இல்ல, இப்ப நடக்கிற கல்யாண முறை மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் தான். தமிழ் சமூக கல்யாணங்கள் மீது, தமிழ் சமூகத்தின் மீது இந்த கம்ப்ளைண்ட் வைக்கப்படுது. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. அந்த கல்யாணத்துக்கு தயாராகிற அந்த ஒரு இடமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பா இருக்கும். எல்லாருமே ஒரு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளைய கிண்டல் பண்ணி பேசுறதோ, மாப்பிள்ளை ரூம்ல பொண்ணு வீட்டு சைடு கிண்டல் பண்ணி பேசுறதோ, இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா போட்டோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பொண்ணு ரெடியா ரூம்ல பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இப்படி நிறைய நம்ம சுருக்கிட்டோம்ன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல வெட்டிங்ல ஃபீல் ஆகும். இப்படி ஒரு லைஃப் சுருங்குதுல, போட்டோவை ஒட்டியதாகவே திருமணம் அமைவது என்பது சரியா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். 500,000 people கூப்பிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எவ்வளவு நேரம் தான் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு அறிமுகம் அப்படின்றது அவங்க எவ்வளவு நேரம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்க. நீங்க எவ்வளவு நேரம் தான் போட்டோ எடுப்பீங்க? எவ்வளவு நேரம் நாங்க போட்டோ எடுத்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் தானே சார் அவ்வளவு நேரம் எங்களால எடுக்க முடியும். சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. அப்ப அவங்க பொறுத்து தானே சார் ஆகணும். எவ்வளவு நேரம் சார் எடுக்குதுன்னு அவங்க தான் டயர்ட் ஆகுறாங்க. டயர்ட் இல்ல, இப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு மத்த அக்கேஷன் இருக்கா? உங்களோட பேசலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. 2 years கழிச்சு தான் நான் உங்களை மீட் பண்ண முடியும். அதுக்கு தான் மறு வீடு வைக்கிறாங்க, விருந்து வைக்கிறாங்க. அதுல எல்லாம் போய் நாங்க அப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க லவ் மேரேஜ்னு சொல்லிருக்கீங்க. காரணம் அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். 1500 பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுக்கார சைடுல எவ்வளவு பேர் நீங்க அறிமுகமானீங்க கல்யாணத்துல? ஆனா இங்க நிறைய கேள்வி வந்திருக்கு, எனக்கு இங்க பதில் இல்ல சார். இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரே இந்த கேள்வியுடைய ஒரு மைய புள்ளியா அவங்க வைக்கிறது இவ்வளவுதான். இந்த திருமணத்தை போட்டோ எடுக்கும் நிகழ்வாக மாற்றிவிட்டோம் ஏன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். அதுதான் சார் இப்ப ஃபேஷன். நான் ஒரு கேரளா வெட்டிங் போயிருந்தேன், என்னோட ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு. அப்போ வந்து அவங்க மேடையே ரொம்ப மேல இருக்கு. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. கீழ வந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஃபுல்லா போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 10 பேர் கவர் பண்ணிருப்பாங்க. அங்க கல்யாணம் முடிஞ்சிச்சா முடியலன்னா கூட தெரியல. வந்து உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு என்ன மரியாதைன்றதை தாண்டி அவங்க அதை பார்க்க கூட இல்ல. இதுவாயா தமிழ் கலாச்சாரம்? கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது கூட ஒரு அந்த மேல சத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள. மாமாவை திரும்பி வைப்பாரு, பொண்ணு நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த போட்டோகிராஃபருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல வந்திருக்க மனுஷங்க இல்ல அந்த சம்பிரதாயம் பண்ற ஆட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிருதோ. கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. திருமணம் என்பது தமிழ்நாட்டுல இப்ப திருமணம் நடக்குதுன்னா அது திருமணமா போட்டோ எடுக்கும் நிகழ்வா? மாட்டிக்கிட்டியா? நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், அந்த போட்டோவோட பர்பஸே என்ன சார்? கடைசியில அது ஆல்பம்ல வரணும்ன்றது தானே. இஃப் இன் கேஸ் அந்த மொமெண்ட்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா கேள்வி யார் கேட்பாங்க? காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி சோறு தானே திங்கிற. என்னென்ன ஹாப்பினஸ் இருக்கு? இப்ப எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு பிடிச்ச லொகேஷனுக்கு எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறப்ப எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. நான் இப்போ ஒரு ஃபுட்பால் ஃபேனா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டீம் ரொம்ப பிடிக்குது. அப்ப அந்த டீமோட ஜெர்சி போட்டு நானும் என் ஒய்ஃபும் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்கிற இடத்துல போய் போட்டோ எடுக்கிறப்ப ஐ அம் வெரி ஹாப்பி. ஆனா ஆம்பளைங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ எல்லாம் மொக்கையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாரு, இனிமே ப்ரீ வெட்டிங் போட்டோ எடுக்கிறவங்களுக்கு என் அட்வைஸ், அந்த பிள்ளைங்க சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்கப்பா. என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாச்சிட்டு தானே இருக்கேன். இப்ப சொல்லுமா, நீங்க ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ண என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டே வந்து பையனை மீட் பண்றதுக்கு ஒரு சாக்கா வச்சு எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? அதுல என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா, நம்ம நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கும் போது டெய்லி நம்மள யாரும் வந்து போட்டோ எடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணு வந்து அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா நம்ம வெட்டிங் நியரா போயிட்டு இருக்கும் போதே நாங்க தான் வந்துட்டு ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்ட்ன்ற ஒரு ஃபீல்ல இருப்போம். அப்ப வந்துட்டு ஆப்வியஸா ஃபுல் ஹாப்பினஸ் அங்க இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா தரையிலே நிக்க மாட்டோம், பறந்துட்டே இருப்போம். சிறகடிப்போம் நாங்க. அண்ட் வந்து ஒரு ஷார்ட் சொல்றாங்க நம்ம வருது அப்படின்னாக்கா அங்க ஒரு சின்ன ஒரு வெக்கம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். பக்கத்துல சார் ஆக்சுவலி அவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். அவங்க மட்டும் இல்ல, ப்ரீ வெட்டிங் ஷூட்ல எல்லா பொண்ணுங்களும் ஹாப்பியா இருக்காங்க. ஆக்சுவலா என்ன கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணுங்களுக்குலாம் ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. அவளும் பெண் தானே, அவளுக்கும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். பெண்களுக்கு அது விதவிதமான உடைகள். ஆக்சுவலா ஆண்கள் அது கொஞ்சம் துணையா போறீங்க போல இருக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ. அந்த மாதிரி சொல்லலாம். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழி இது. இப்படி பெண்களுக்கான போட்டோ ஷூட் தான் நடக்குதுங்க. அதுல ஆண்கள் கொஞ்சம் துணையா போறீங்க, முட்டி போட்டு ரோஸ் கொடுப்பது, தூக்கி பிடித்து கொண்டிருப்பது, அந்த மாதிரி. ஏன்னா அவங்க சொல்லலே அதுல முகத்துல தெரியுது. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு. அவங்க வந்து நம்ம ஹாப்பியா இருந்தாங்க. பட் எனக்கு அது வந்து கேமரா முன்னாடி நிக்கிறது, என்னடா போஸ்ட் கொடுன்னு சொல்றான், எனக்கு அதுவே புதுசா இருந்தது. போதும்டா, எனக்கு எப்போது முடியும் தான் இருந்தது. மண்ணியோ இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 ஒரு இடத்துல வந்து எப்ப முடியுங்கிற மைண்ட் தான் இருந்துச்சு. நான் ஒரு 4 வாட்டி கேட்டிருப்பேன், எப்படா முடிப்ப அப்படின்னு. அவன் கஷ்டம் அவனுக்கால தெரியும். எனக்கு வந்து ஒரு ட்வின் இருக்கான் சார். அவனுக்கு வந்து நவம்பர்ல வந்து நார்மல் பீரியட் அப்ப மேரேஜ் ஆச்சு. எனக்கு வந்து இப்போ ஆகஸ்ட்ல சமீபத்துல மேரேஜ் ஆச்சு. அவங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு கிரௌட் வந்தாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. அப்ப வந்து என்னால அந்த டிஃபரன்ஸ் வந்து கண்குள்ள பார்க்க முடியுது. எப்படி என்னன்னா அவன் கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் வரப்ப போட்டோகிராஃபர்ஸ் எவ்வளவு பேர் இருந்து மறைச்சிட்டு கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேசாம வாய கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. எனக்கு வந்து 75 மெம்பர்ஸ் தான் வந்தாங்க. 75 மெம்பர்ஸ் நீட்டா ஃப்ரண்ட்ல சோஃபா போட்டு எல்லாருக்கும் எல்லா வியூவும் இருந்துச்சு. 2 போட்டோகிராஃபர் தான் வந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். தம்பி ஐடியா வேற கொடுக்கறாப்ல. 100 பேருக்கு மேல எவனே கல்யாணத்துக்கு கூப்பிடாத. உனக்கு வாய் ஜாஸ்தி. பத்திரிக்கை வைக்கிறனால தான் வராங்க. இவர் சொல்றதே அதான், ஒரு ஓபனா என்ன சொல்றது, அப்படி உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நீ வராத, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன். வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவீங்க. இப்போ நான் போட்டோ எடுக்கிறதுக்காக சொந்த பந்தத்தை வராதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வந்தா வந்து அந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்க. ஒரு சொல்லல என்னென்ன வேர்டு வருது பாருங்க, கிரௌட் மேனேஜ்மெண்ட். ஆமா சார். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அந்த பொண்ணோட சித்தப்பா அவங்க கிரௌடா? சித்தப்பா அதான் பாஸ் பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. இந்த ஷோல நிறைய புதிய வார்த்தைகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் லவ் மேரேஜ், நார்மல் பீரியட் மேரேஜ், அப்புறம் வந்து கிரௌட் மேனேஜ்மெண்ட். சொந்தக்காரங்க எல்லாம் விடப்பா தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சுற்றம், நட்பும் அப்படின்னு கடைசியில கீழே போடுவாங்க இல்லையா? அது சுற்றமா கிரௌடா? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல சார். எல்லாரும் ஒரே டைம்ல வந்தாங்கன்னா அங்க இருக்கவங்க என்ன சார், நாங்க கல்யாண மனையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கங்கற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அந்த கால போட்டோகிராஃபி எவ்வளவு போர். ஏன்னா வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் நிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். பொண்ணும் மாப்பிள்ளையுமே வந்து தள்ளி தான் நிப்பாங்க. அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். அதனால போட்டோல எடுத்தாலே மாப்பிள்ளை ஒரு பக்கம் நிப்பாரு, பொண்ணு ஒரு பக்கம் நிப்பாங்க. போட்டோவுக்கு ரைட் வாங்க சார், வீடியோவுக்கு லெஃப்ட் வாங்க சார், போட்டோவுக்கு ரைட் வாங்க. வெறும் குரூப் போட்டோ சார். அதுக்கப்புறமா இந்த ஆல்பம் ஃப்ரண்ட்ல போடுறதுக்கு கப்பலுக்கு ஒரு போட்டோ, தனியா ஒரு போட்டோ. மாப்பிள பொண்ணு உனக்கு தான் பாயாத. மிச்ச உள்ள ஆல்பம் பாத்தீங்கன்னா முழுக்க குரூப் போட்டோ. தாத்தா கூட, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, இதெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுவோம். அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவு சொல்லுங்க. இப்ப ஆல்பம் பார்க்க வரவங்க கூட கடகடன்னு திருப்பிட்டு அவங்க இருக்கிற போட்டோ மட்டும் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அது எல்லாரோட இயல்பு தான். அதுக்கு என்னப்பா என்ன அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து குரூப் போட்டோவா இருக்கிறத விட ஒரு கப்புள்ஸா நம்ம நிறைய போட்டோ இருக்கிறது நல்லா இருக்கு. அப்போ அவங்க தேடும் போது, அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம். அந்த ஆல்பம் ஃபுல்லா நீங்க 2 பேருமே மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா அது எப்படி சார் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இல்ல ஒரு கல்யாணம்னா உறவினர்களோட இருக்கிறதா ஆல்பம், நீங்க மட்டும் தனியா இருக்கிறது ஆல்பமே கிடையாது. நான் இப்ப எங்க அம்மா அப்பா கல்யாணம் பாத்தீங்கன்னா 1984 நடந்தது. பழைய பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. இப்போ எவ்வளவு ஒரு 20 வருஷம் 20-30 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும் போதுமே எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த ஆல்பம் பார்க்கும்போது. ஐ அம் வெரி ஹாப்பி. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கிட்ட அவங்க கப்பல் அவங்கள ஹைலைட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் கண்டிப்பா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி உங்களை திருத்தவே முடியாது. ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா இந்த இமேஜஸ்? போட்டோ எடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? சோஷியல் மீடியால உடனே சோஷியல் மீடியால போடுறீங்க. ஏன் சோஷியல் மீடியால போடுறீங்க? ஏன்னா இது பர்சனல் போட்டோகிராஃபி, நீங்க தான் சொன்னீங்க. அது நீ இப்படி எங்களை மடக்க வேணும் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அது அழகா இருக்குன்றது எல்லாம், அந்த அழகை எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல மனசுமா. இப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரு பெட் அனிமல் இருக்கு. அந்த பெட் அனிமல்ங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம இமேஜ் தான் அந்த பெட் அனிமல். அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்லு. ஒரு ஒரிஜினல் பிக்சரை நம்ம போஸ்ட் பண்ண அவ்வளவு யோசிக்கிறோம். அந்த இமேஜ நம்ம பெட் அனிமல் அதை பொத்தி பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அது கூடவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர்.
ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அல்லது அதுக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சோம்னாலும் கல்யாணத்தை எப்படி இருக்கணும் அதனால தான் அவர் சொன்னார் 600 போட்டோ கொடுப்பேன் கரெக்ஷன் பண்ணி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. 600ல என்னால 10 தேர்வு செய்ய முடியாதுக்கான காரணம் அந்த இமேஜ் நான் காப்பாத்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். மாமா கோவம் வந்துருச்சு. ஒரு காலம் இருந்துச்சு நம்ம அப்பா காலத்துல எல்லாம் அவச்சொல் வரக்கூடாதுன்னு பயப்படுவாங்க, நம்மள யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான். இப்ப நம்ம நிலைமை என்ன, அவச்சொல் பேசுறது அதெல்லாத்தையும் தாண்டி என்னை புகழணும் என்ன மெச்சணும் அப்படிங்கணும். அதான் பிரச்சனையே. ஆக்சுவலா நாம இப்ப பேரலா இப்படி வர்றோம், எப்படி பேசிட்டு இருக்கோம், ஐ எம் இண்டிபெண்டன்ட், என் விருப்பம், நான் மத்தவங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல, இதான் நம்ம அதிகமா பேசிட்டே இருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்க நாம தான் அவங்கள விட ஊரை பத்தி அதிகம் கவலைப்படுறோம். ஒரு விஷுவல் பொல்யூஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஐயா என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நம்ம பொல்யூஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தூசு தான் பொல்யூஷன், நாய்ஸ் தான் பொல்யூஷன். இல்ல, இது ஒரு விஷுவல் பொல்யூஷன். 24 அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும், அது மனசுல பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆக்சுவலா உங்க போட்டோங்கிறது உங்கள் அன்பை நினைப்பதற்கான ஒரு ரீகாலுக்காக, சரி, உங்க பரவசத்தை என்ரிச் பண்றதுக்காக, சரி, அந்த சூழலை என்ன மெமரிஸை என்ரிச் பண்றதுக்காக இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா அது உங்களுடைய இமேஜாவே இருக்கும் அப்படின்னா கஷ்டம். சரி, இப்ப சொல்லியே இது கரெக்ட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.